ஹாய் மக்களே, கடையில் வந்துட்டு புதினா கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த புதினா கட்டை வந்துட்டு அந்த புதினா இலையெல்லாம் கிள்ளி வச்சுட்டு நைட்டுக்கு சட்னி வைக்கிறதுக்கும் நாளைக்கு எதனா பிரிஞ்சு சாதம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எடுத்து ஒரு கவரில் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த புதினா குச்சிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் தூக்கி குப்பையில் போடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா தொட்டியில் வந்துட்டு நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வைக்கிறேன். அந்த குச்சியை நான் கொரோனா டைமில் என்ன பண்ணேன்னா இதுக்குன்னு ஒரு தொட்டி வச்சு அதுக்குன்னு நான் நட்டு வச்சு அவ்வளோ ஒரு புதினா வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், ஏன்னா எலிங்க வந்து நாசம் பண்ணிடுச்சு. அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணேன், ஞாபகம் வந்தது, மறுபடியும் குச்சியை எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்குன்னு தனியாலாம் தொட்டி எடுக்கலாங்க. செடி வச்சுக்கோங்களேன், அந்த தொட்டிலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற திக்காக இருக்கும் பாருங்கள், அந்த குச்சிங்களை எடுத்து நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் வேஸ்டெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் திக்கான குச்சியை மட்டும் நட்டு வச்சேன். இது ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வேர் விட்டுருங்க. வேர் விட்டு நல்லா வந்துடும், தளைஞ்சி வரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதுக்குள்ளேயும் எலி வந்து என்ன வேலை பண்ணுறது தெரில. தண்ணி வந்துட்டு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் செடிங்களுக்கெல்லாம் விடுவேன் நான். அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அந்த கனகாமர செடி காலைல கொண்டாந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதை நட்டு வச்சேன். அது தண்ணி விடலை. சரி, இப்போ விடலாமே அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் விட்டேங்க. அதோட 6 மணி ஆயிடுச்சா, சரி விளக்கும் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு விளக்கு ஏற்றிட்டேன். வீட்டில் விளக்கேற்றி பூஜையும் பண்ணிட்டேங்க. முதல்ல வெளியில் தான் விளக்கேற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு வெளியில் விளக்கேற்றி கொஞ்சம் காற்று அலமோதுதா, அதனால் அந்த மூடி சாயந்தரம் ஆனாலே எனக்கு கொஞ்சம் காற்றடிக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த மூடி போட்டு மூடி வச்சிருவேன். 6 நாள் விரதம் இருக்கிறதுனால அந்த முருகரை வந்துட்டு தைப்பூசத்தன்னைக்கு தான் நான் பூஜை முடிச்சுட்டு மேலே எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் கீழே வச்சு தாங்க சாமி கும்பிடுவேன். 6 மணி ஆகும் விளக்கேற்றி ஊதுபத்தி காத்திட்டு கற்பூரம் காட்டி பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்படி தான் இன்றைக்கி எனக்கு வந்து என்னுடைய ரொட்டீன் இப்படி தான் போச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.